எது நேரம் நல்லாலாம் அதே மாதிரி அந்த சாக்கு எடுத்து இதுக்கு போட்டுரு, அவ்வளோதான். மண் செருமிச்சுன்னா கீழே கொட்டாது. இந்த பைப்பு வந்து இந்தான்னு வரதுக்கு தடலை. ஸோ அதனால் என்னன்னா பைப்பு எவ்வளோ ஆகுது? 5000 பைப்பு, 2 பைப்பும் 13000 ஆகுது. ஒரு 3 காட்டுக்காரர் சேர்ந்து சொந்தமாக பைப்பு போட்டு இப்போ நம்ம ஜேசிபி வர வச்சு அது கிணத்து திட்டு புதுவில் இருக்குது, அந்த திட்டு மண்ணை அள்ளி இந்த பைப்புக்கு கொட்டி டேப்பர் பண்ண போகிறாங்க. இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இதை போட்டாங்கன்னா நம்ம சேர் ஓட்டுறதுக்கு பிடிக்கிறதுக்கு இந்த வாய்க்கால் உடைக்க தேவையில்ல, ஈஸியாக வந்துட்டு போயிடலான்னு வைங்களேன். ஜேசிபியில் அப்படியே கொத்தி விட்டு ஒரு 20 பக்கெட்டு பிடிக்கும். ஏன்னா அந்த மண் வந்து இந்த கிணத்து மண்ணா எது உங்க கிணத்து மண்ணு வண்டிகளுக்கு மேமண்ணு மட்டும் கொட்டியா இல்ல, கீழே அடி மட்டமா இருக்காதா, அது அப்படியே திட்டா இருந்துட்டு போகுது. வெறும் சார்லி தான் இருக்க மாட்டேங்குதா, மண்ணா இருக்காதாட்டுக்குதா. பத்து பைட் பண்ண பிடிக்குமாண்ணா? அண்ணா எப்படி இறக்குனீங்க? அங்கே இருக்குதா அவனக்கா வண்டியில் இருக்குது. அண்ணா எப்படி இறக்குனீங்க? ஓகேண்ணா, இறக்கி இருந்தா எப்படி இறக்கணும்? சரி சரி. பனைமரம் இது ஆமரமா பொம்மரமாண்ணா? காய் வச்சுதா இல்லையா? நம்ம காவாத்த திரும்பி கூட பார்க்கக்கூடாது இல்லையா? அதுவும் காட்டு தான். ஒரு 5-6 பக்கெட்டு பிடிக்கணும். இதுக்கொசரம் பார் வாட்டர் காடு நிற்கிது, அதனால் ஜேசி வேறு வேலை கடனாலும் கடந்து போகுதுன்னு சொல்லிட்டு இதுக்கொசரம் வரதாகி போச்சு. கொண்டு வராங்க. நான் போன் எடுக்கிறேன். என்ன கீழே வச்சு சாயி மண்ணில் வந்து கல் இருக்குது, அதனால் வந்து வச்சு சாய்க்கிறது தான் சேஃப்டி. அண்ணா அதான் அந்த கல்லெல்லாம் பிடிக்க விட்டு சந்துக்குள்ள மண்ணை தள்ளி விடணும். இங்கே வாதா, இங்கே பாரு கல் தடுத்துக்கிட்டு இருக்குது. அதான் அந்த கல்லை எடு, தட்டி விடு, உள்ளே போட்டோம். நல்லா தள்ளி விடு, உள்ளே போட்டோம். அடைச்சிட்டு இருக்குது, இன்னும் இருக்குது, இன்னும் அப்படியே நெடுவில் எடுத்து விடு, இல்லை அதை டொக்க விடுவோம். ஏதோ ஒரு சந்தில் தண்ணி பூந்து போனால் சரி. போகிறது பிரச்சனை ப்ரோ, பெருசாக கல்லுக்குது பைப் மேலே விழுந்துட்டா பைப்பு டனாறு கிளம்பிடும். இது ஒரு பிரச்சனை. அதை தூக்கி அந்தாண்ட போட்டுரு.
வச்சுட்டு இந்த கம்பத்தை தான் குழக்க போட்டு போயிட்டு இருந்தாங்க. போட்டுக்கிட்டு மட்டை கட்டி விட்டு இன்னொரு 2-3 பைக் தான் பிடிக்க மாட்டேங்குது. ஒன்றும் பெருசாக பிடிக்காது. அது அப்படியே இருந்துட்டு போகுது. அப்படியே செருமிக்கும். வண்டி யாரமா ஒரு பிடிப்பாக இருக்கும். இல்லை எடுத்து அந்த பக்கம் சாய்ச்சி விட்ரு. அப்படி படுக்க வை. அப்படியே படுக்க வை. அந்த பக்கமாக சாய்ச்சி விட்டு அந்த அப்படியே விடு. இந்த பக்கமாக தூக்கி விட்டுருண்ணா. கல்ல இந்த பக்கம் தூக்கி விட்டு அப்படியே படுக்க வை. இல்லை அந்த சந்தில் விடு, ஓரமாக விடு. அதிகமாக அந்த மூளையில் தான் ஏறுவாங்க. அப்படியே அப்படியே இருக்கிற வாட்டத்தை கல்ல இந்த சந்தில் அப்படியே இறக்கி விட்டுரு. பைப்பு அப்படியே படுக்க விடு. அப்படியே விடு, இறங்கிட்டோம். போடு போடு. போடு, எல்லாம் பொறுக்கி போடு. அந்த ஓட்டத்தில் பைப் மேலே போட்டு பைப்பை உடச்சி தள்ளிவிடாத. எல்லாம் போட்டு நப் எல்லாம் சேரும். இதுக்கு என்ன கணக்கு வாங்குறது நீங்களே சொல்லுங்க போகலாம். நம்ம உழவு ஓட்டுற காடு 1 மணி நேரத்துக்கு காசு மட்டும் கொடுங்க, அதிகமாக வேணாம்னு சொல்லிக்கலாம். அவ்வளோதான், இன்னும் 2 பைக்கிட்டு போட்டால் போயிடுச்சு. அந்த இடத்துக்குலாம் திட்டா வரணும். ஏன் எங்கே எது போட சொல்கிற? ஆமாம், உன் மேலே இடிக்கிறதுல ஒரு ஆசை. உன் மேலே இடிச்சு எதோ 10 பைசா கிடைக்குமா? கொஞ்சம் ஆழ மண்டி விட்டு அந்த மண்ணை அப்படியே மேலே ஒரு அப்படியே கொட்டாய்க்கு 2 பக்கெட் கொட்ட முடியுமா? அது ஏன் அந்த இடத்துல ஏன் இருக்கிற காலம் பத்துலையே உனக்கு? ஆட்டு கொட்டாய் கொஞ்சம் மேலே தண்ணி வந்துட்டு தான் பார்க்கணும். ஏன்னா அதை பண்ணுறியா? அது போதும், அந்த அள்ளைக்கெல்லாம் உடச்சுடணும்ல. எதுக்கு? அதை அவுத்துட்டு வளர்ந்துட்டு இருக்கட்டும். உங்க ஆட்டுக்குட்டியே கடிக்குமா உங்க நாயே? அக்கா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைக்கா. அதெல்லாம் வளையலாம், ஈஸியாக வளையலாம். அது தடத்தை அகலம் பண்ணணும். தடம் மண்டாடி எனக்கு தெரியும் எவ்வளோ அகலம் கிடஞ்சி திரும்பி அந்த தடத்தெல்லாம் விடணும். இல்லைன்னா வண்டி எப்படி வரும்? அது என்ன பண்ணிச்சு? ஓகேன்பா. போதும், மட்டம் பண்ணி விட போதும். தானவாக்கா எங்க அதுக்காட்டி போனா ஒடியாந்துட்ட? அதே சுத்தம் பண்ற அது. அப்படியே டேப்பர் ரொம்ப மட்டமா பண்ணாத, அப்படி திட்டா விட்டுரு. அவ்வளோதான், பைப் போட்டாச்சு. பைப் வேலை.
இந்த வாரம் தள்ளி விடு. அதெல்லாம் தேவையில்லக்கா. அந்த கம்பத்தை ரெண்டையும் தூக்கி இந்த ஓரம் வச்சிருந்தோம்னா மண் சரியாது. நான் இப்போதான் நானே நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இல்லை, அவர் வரட்டும். அந்த கம்பத்தை தூக்கி இப்படி இப்படி வச்சிடலாம். ரெண்டு ஆளையும் மண் சரியாதுல. ஆ அப்படியே முன்னாடி வந்து அதை டேர் போச்சு. இந்த சந்துக்கெல்லாம் கல் வச்சுக்கா இருக்கிற மண்ணை மம்டியில் போட்டு மட்டை அடிச்சு விட்டா அப்படியே செரும்பி போயிடும். இந்த சந்துக்கெல்லாம் கல் புடங்கிடும். இங்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்கக்கா. அப்படி போயிடுவாங்க, அப்படி போயிடுவாங்க. இங்கே என்னது பைப்புக்கு எதுக்கு வராங்க? பைப்புக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அவ்வளோத்தான். இது கலப்பு. அவ்வளோத்தான். நடப்பாதை தான் அதிகமாக. போதும். நீங்கள் இந்த வாரம் கட்டுறதுக்கா போட்டுலாம் விடு. மண்ணாக இருந்தால் பரவாயில்லையா, எல்லாம் கல்லாக்குது. இதோ இதுக்கெல்லாம் கல் கட்டுலாம் வச்சுக்காக்கா சரிஞ்சு வந்துடும். இதில் கல்லெல்லாம் சின்ன சின்ன கல்லெல்லாம் பொறுக்கி வச்சு ரெண்டு அல்லையும் கட்டிவிட்டா தான் கல்லுக்கிட்ட மாதிரி நிற்கும். இங்கே ஒரு பைப் இருந்துச்சுக்கா, உள்ளதான் வச்சுக்கிறாங்களாட்டுக்குது. ரெண்டு அலையிலும் நீ இது பண்ணி ஆகணும். எல்லாம் பைப் மேலே பட்டுரும். கல்லுக்கிட்ட மாதிரி கட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கும் காலத்துக்கும் கடந்து போயிடும். எப்படியும் அந்த மூளையில் ஒரு 2 அடி அதை ஓட்டக்கூடாது. அப்போ தான் இறங்குறதுக்கு ஏறதுக்கு நல்லாயிருக்கும். தடத்து மாதிரியே என்பா தடம் இது. இந்த தடத்தில் இப்படி வந்து இதில் இறங்கிக்கிறது. முடிது போதும்ல. வண்டி அங்கெல்லாம் இறக்க மாட்டோம். இப்படி தான் போவோம். அங்கெல்லாம் திறப்ப முடியாது. நீ பார்த்தியா? அப்படிலாம் வரவே முடியாது. வாட்டமே இல்லையா. வண்டி வர வாரத்துக்கு இப்படி தான் போயாகணும். அப்படியே வாட்டம் பண்ணி விட்டுரு. அது கொஞ்சம் பண்ணி போட்டுருக்காங்க. கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி விட்டுருதா அந்த இடத்துக்கு. அப்படிதானே ஆசை. என்ன ஆகி போகுது. அங்கெல்லாம் போக மாட்டோம். இப்படியே இறங்கிக்கும். வாட்டம் ஏதோ அதுதானே போக முடியும். நல்லா டேப்பர் அடிச்சு விட்ரு. இன்னொன்று அவ்வளோதான். தடம் நல்லா போட்டோமா வண்டி ஈஸியாக ஏறி இறங்குற மாதிரி வேலை. போதும் விட. அந்த
குச்சியும் அந்த கல்லுக்குதுல்ல அதுல தென்னை மரத்தை தள்ளிக்கிறியா அதெல்லாம் மேலே தள்ளிவிடும் அவ்வளோதான். கொஞ்சோண்டு தான் மண்ணே வந்துருக்கு. அவரு பக்கம் போடு. இன்னும் கொஞ்சம் கொத்தி விட்டு இன்னொரு 4 பக்கெட்டு கொத்தி விட்டு இன்னொரு 4 பக்கெட்டு போட்டு அப்படியே ஒரு முழங்கால் ஒயர் மண்ணா திட்ட ஒயரமாக விட்டோம்னா செருமணுது போவ செருமணுது போவ அதெல்லாம் வடிச்சு போவ பில்லு முளைச்சிக்கிச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தடத்துக்கு தானே வயல் ஓட்டுறதுக்கு அந்தானே 1 கிலோமீட்டர் போய் சுற்றிட்டு வரும் தடம். ஏன்னா அவ்வளோ தூரமாக இருக்கும். இப்போ தான் அந்த பிரச்சனை இல்லாத போச்சு. நானும் 5 வருஷமாக காட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறேன். இத்தனை வருஷத்தில் இப்போ தான் வந்து இந்த பைப் எடுத்து போடுறான், ஒரு நல்ல காரியம் பண்ணுறாங்க. ஒரு 4 பைட்டுக்கு வர மாதிரி மட்டும் கொத்தி விடும், அவ்வளோதான் வேலை முடியுது. சந்தோஷம் பாரு, நான் உழவு ஓட்டிட்டு இருக்கிறேன். சரிதா, நான் உழவு ஓட்டிகிட்டு இருந்தேன். சரி கூப்பிட்டாங்க, வேலை முடிஞ்சது பாருங்க. இப்போ இவங்களும் வந்தோடனே வேலை பைப் வேலையும் முடிச்சிட்டாங்க. நம்ம உழவு ஓட்டுறது சந்தோஷம் ஓட்டுறான், சரி ஓட்டுறேன் அப்படின்னு ஓட்டுறோம். ஓகே நம்பா, அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. ஜேசிபி கிளம்புது. சந்தோஷம் என்ன பண்ணுறான்னு நாமளும் போய் பார்ப்போம். பார்த்துட்டு சந்தோஷம் அனுப்பி விட்டு பாருங்க, பொருள் குடத்தை உடனே போதும்னு சொல்லி வாங்கிக்கிட்டான் பாருங்களேன். ஆள் எப்பேற்பட்ட ஆள். வாடா ஜேசிபிக்கிட்ட வந்து ஜேசிபி வேலையை பாடுறானதுக்கு நான் 585 ஓட்டுறேன்னு ஜேசிபிலே அவன் பொழுதுனே உட்காந்துட்டு இருக்கிறது அப்படின்ட்டான். நம்மளுக்கு அஜித் வந்த வாட்டி தான் ப்ரோ நம்ம 5 கிலோ வீடியோலாம் பகலில் எடுத்து போட முடியும். நாங்கள் லைட்டு போடுறது, ஆட்டுக்குட்டி போடுறது. வரும் காத்தடிக்குதான். கிளம்புங்க சரி நில்ல, நான் ஓட்டுறேன். நீ போ. போதும் ஆஃப் பண்ணு. ஃபேன் வேற இறங்கலாம்.